ஃபைப்ராய்ட்ஸ் வந்து 1 இருக்கலாம். இல்ல மல்டிபிள்ஸா நெறைய சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸா கூட இருக்கலாம். ஸோ யூசுவலா என்ன பயப்படுறாங்கன்னா, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறதுனால பிரெக்னன்சில பேபி குரோத் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்க கைனகாலஜிஸ்ட் பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபைப்ராய்ட்ஸோட சைஸ் முக்கியம். அதோட பொசிஷன் முக்கியம். அது வந்து ஏர்லி பிரெக்னன்சிலயே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுறாங்களா? ஸ்கேன்ல தாராளமா தெரியும். அதனால உங்களுக்கு பெயினு, கிராம்ப்ஸ் அந்த மாரி ஏதாவது சிம்ப்டம்ஸ் இருக்கா? அதெல்லாம் வச்சு தான் அந்த கோர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ட வந்து உங்களுக்கு உங்க கைனகாலஜிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் வந்து லார்ஜ் சைஸ்ல இருக்குன்னா, அது வந்து ஏர்லி பிரெக்னன்சிய வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து கொஞ்சம் ரேரா இருக்கு. ஸோ மிஸ்கேரேஜ் ரேட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலா பார்த்து படிக்கிறம்போது, நம்ம வந்து தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் மிஸ்கேரேஜ் ரேட்ஸ் ஜாஸ்தி பிரெக்னன்சில ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும்போது அப்படின்னு சொல்றோம். அதுக்குன்னு சில பேர் நெறைய பயந்துர்றாங்க. பட் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தாலுமே பிரெக்னன்சிய நம்ம டெர்ம் வரைக்கும், அதாவது 38, 39 வீக்ஸ் வரைக்கும் கொண்டு போய் வெஜைனலா டெலிவர் பண்ண வைக்க முடியும் கண்டிப்பா. பட் ஃப்ரீக்வென்ட் ஃபாலோ அப்ஸ்ல நீங்க இருக்கணும்.